பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம திருமதி இல்லம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி ரொம்ப அழகான வ்ளாக் பார்க்க போகிறோம். ஸோ இனிமேல் நம்ம வ்ளாக்ஸில் என்ன வரும், என்னென்ன வந்து கண்டென்ட் இன்க்ளூட் பண்ண போகிறேன், அதே மாதிரி இன்றைக்கி என்ன வ்ளாக் இருக்குதுன்னு உங்களோட எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இனிமேல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸில் வந்து மோட்டிவேஷன் டிப்ஸ் வரும், கிச்சன் டிப்ஸ் வரும், ஆன்மீக சம்மந்தமான டிப்ஸ் வரும். அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு வீடு எப்படி அழகாக வச்சுக்கணும் அப்படின்ற டிப்ஸ் வரும், நம்ம ரிலேஷன்ஷிப் எப்படி வச்சுக்கணும் அப்படி டிப்ஸ் வரும். ஸோ ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் இந்த நம்ம ப்ளாகில் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் ஸோ நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து டவுட்ஸாக என்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கான சப்ஸ்கிரைபரோட ஒரு டவுட் ஒரு ப்ளாக்லேயும் வந்து 2-3 சப்ஸ்கிரைபர்ஸோட கொஷின்ஸ்க்கு நான் வந்து ஆன்சர் கொடுத்துட்றேன். அது பர்சனலாக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களுக்கு சம்மந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி. ஸோ இனிமேல் நம்ம வ்ளாக்ஸை வந்து கண்டினியூஸாக பாருங்கள். கண்டிப்பாக ஒரு வ்ளாகும் உங்களுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் கிவ்அவே வின்னர்ஸ் வந்து நான் வியாழக்கிழமை அனௌன்ஸ் பண்ணேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அனௌன்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்னால ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குது. ஸோ நான் புதுசாக வாங்கினேன் எனக்கு ப்ளஸ் சைஸ் குர்த்திஸ் வந்து 299 ருபீஸ்க்கு வாங்கினாங்க அமேசானில். ஸோ அந்த குர்த்திஸ் கலெக்ஷன் சூப்பராக இருக்குது. நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து லைஃப் ஸ்டைல் சேனல். ஸோ எல்லா விதமான கண்டென்ட்டும் வரும். ஸோ சமையல் மட்டும் இல்லாமல், மோட்டிவேஷன் மட்டும் இல்லாமல், உங்களுக்கு கலந்து மிக்சராக தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு, இது பிடிக்கலன்ற மாதிரி இல்லாமல் எல்லாமே பிடிக்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ காலையிலே லைட்டாக ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மாமியார். ஸோ அதனால தான் நான் அவங்களோட வாக்கிங் போயிட்டுருக்கேன். அண்ட் அவங்களுக்கு இங்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால ஸோ வீட்டுக்கு வந்த உடனே வந்து காஃபி வந்து இப்போ கொஞ்சம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் ஹார்லிக்ஸ் தான் குடிச்சிட்ருக்கேன். அண்ட் நீங்களும் ஹார்லிக்ஸ் குடிக்கிறீங்களா? உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு பாடி சம்டைம்ஸ் வீக்காக இருக்கிறப்போ சரி இது எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் இதை வந்து குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ ரேவந்துக்கும் கொஞ்சம் கொடுத்துட்டு நானும் கொஞ்சம் குடிப்பேன். ஸோ இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது கிடையாது. இங்கே உட்காந்து நான் வந்து உங்ககிட்ட நான் ஷூட் பண்ணதே கிடையாது. நான் வந்து மோஸ்ட்லி இங்கே உட்காந்துட்டா வந்து ஏதாவது நம்ம இந்த மாதிரி குடிக்கிறது எல்லாம் பண்ணிட்டுருப்பேன் நான். எனக்கு என்ன அப்படின்னா மீ டைம்னு சொல்லுவாங்க, நமக்கான ஒரு சின்ன டைம் தான் அது. ஸோ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு என்ன தோணும், ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு நினச்சிட்ருப்போம் இல்லையா. ஸோ அதனால் அந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை முடிச்ச உடனே பார்த்திங்கன்னா லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவங்க அம்மா வந்திருக்காங்களே, ஸோ அதை கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது வந்து ரைஸ் மாதிரி பண்ணலாம்னு சொல்லி அவரே ஸ்பெஷலாக ஒன்று பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் நல்லா சோக் பண்ணி நல்லா குக் பண்ணி மட்டும் வச்சுட்டேன். அது வந்து இப்போ நான் நல்லா வந்து நம்ம எப்போவுமே பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம துணியில் வந்து நல்லா வந்து காய வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். காற்றுல நல்லா வந்து உதிரியாக இருக்கும் சாதம்ன்றது. ஸோ அதனால தான் வந்து நான் இப்போ இந்த ஒரு ஒயிட் துணி போட்டு அந்த மேலே சாதத்தை வந்து நான் நல்லா பரப்பி வச்சுருக்கேன். இதனால நல்லா அது வந்து ஈரம் இழுத்துக்கிட்டு நல்லா புலப்புலன்னு இருக்கும் சாதம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நான் அமேசானில் ஒரு 4 குர்த்தி ஆர்டர் பண்ணியிருக்கேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ் இருக்கிற குர்த்திஸ் தான். அண்ட் சைஸும் பார்த்தீங்கன்னா 4XL சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நான் லாஸ்ட் டைம் வந்து குர்த்திஸ் காமிச்சப்போ நீங்கள் வந்து அஃபோர்டபுள் ரேஞ்சில் அமேசானில் வந்து குர்த்திஸ் இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி வந்து கேஷ்கோரா மூலியமாக தான் வந்து இந்த குர்த்திஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். கேஷ்கோரா ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அதுக்கு சம்மந்தப்பட்டமாக வந்து கிச்சன் ஆர்கனைசேஷன் வீடியோ கூட காமிச்சிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஸோ இது வந்து இந்த மாதிரி கிச்சன் ஆர்கனைசேஷன் பொருளுக்கு மட்டும் தானே இல்லை கிளாத்திங் கூட யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிளாத்திங்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி கேஷ்கோரா மூலியமாக தான் நான் வந்து இந்த துணியெல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நான் உங்களுக்கு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கேஷ்கோரா பற்றி ரொம்ப சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துறேன். கேஷ்கோரா அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஷ்பேக் பெற்றுக்கலாம். ஸோ கேஷ்பேக் அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து உங்களுக்கு வந்த உடனே உங்களுக்கு பேங்க்கில் வந்து அது வந்து கிரெடிட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அதுக்கான ஒரு கேஷ்பேக் கண்டிப்பாக வந்துடும். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் நம்மளுக்கு.
ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் என்ன வந்து குர்த்திஸ் வாங்கியிருக்கேன், ஸோ அதோட ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாமே 299 ருபீஸ், 299 ரூபா தான். ஸோ அந்த குவாலிட்டி எப்படி நீங்களே பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம வந்து டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ப்ராடக்ட்ஸோட லிங்க் கொடுத்துரு. அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேஷ்கர் ஆப்குள்ளே நீங்கள் போகலாம். ஸோ அதுக்கான சைன்அப்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ஆரஞ்சு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேஷ்கர் ஆப்குள்ளே கூட்டு போயிடும். ஸோ அங்கே வந்து நீங்கள் செலக்ட் பண்ண ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ உங்களோட பேமெண்ட் மெத்தட் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அங்கேருந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அந்த ப்ராடக்ட்டுக்கான கேஷ்பேக் அப்படின்றது மை ஏர்னிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ இந்த ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கிஃப்ட் கார்டாகவும் வாங்கிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த குர்த்தி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 299 ருபீஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வருது. இந்த பிரிண்ட் வந்து உங்களுக்கு தண்ணியில் நம்ம ஊற போட்டு துவைச்சாலோ இல்லை வாஷிங் மிஷினில் போட்டாலோ எதுவுமே ஆகாது. ஸோ இந்த பிரிண்டிங் வந்து கிளிட்டரிங் கிடையாது. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இது காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா கீழே பட்டியாலா பேண்ட் மாதிரி போட்டிருக்கேன். எனக்கு இந்த காம்பினேஷன் ரொம்ப பிடிக்கும். ஸோ பிளாக் பட்டியாலா பேண்ட்டும் அதோட ஷாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் சூப்பராக பிரிண்டிங் இருக்கிற ஒரு குர்த்தி. இது ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்தி தான். இதோட விலையும் 299 தான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷனில் ஃபுல்லாக வந்து ஃப்ரண்ட்ல டிசைன் வர மாதிரி ஒரு குர்த்தி. இதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்தி தான். ஸோ இதோட விலையும் 299 தான். ஸோ இந்த குர்த்திஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப லூஸும் இல்லை, ரொம்ப டைட்டும் கிடையாது, நல்லா கரெக்டாக இருக்குது ஃபிட்டிங் அப்படின்றது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் பார்க்கலாம், ஃபுல்லாக டிசைன் வந்து நம்மளுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த குர்த்திஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த குர்த்தி பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய கலர்ஸ் காம்பினேஷனில் இருக்குது. ஒயிட் இருக்குது, பிளாக் இருக்குது, காடமன் கலர் இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது பார்க்கறதுக்கு, வெளியும் ரொம்ப கம்மியாக இருக்குது. நம்ம டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணி நிறைய மணியை சேவ் பண்ணலாம், நிறைய கேஷ்பேக் பெற்றுக்கலாங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் கூட்டு போயிடும். ஸோ இங்கே உங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்து சைன் அப் பண்ண உடனே 25% இன்ஸ்டன்ட்டாக கேஷ்பேக் அடிச்சிடும். ஸோ கேஷ்கர் ஆப்புக்கு போன உடனே அங்கே இந்த அமேசானில் வந்து ஷாப்பிங் பண்ண போறீங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அமேசான் பேஜுக்கு நீங்கள் போகலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் அமேசான் பேஜுக்கு நான் போகிறேன். போன உடனே இங்கே வந்து நான் என்ன செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குர்த்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இந்த குர்த்தி பார்த்துருக்கேன், இந்த நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கலாம் அப்படின்றப்போ பை நவ் கொடுக்குறேன். ஸோ பை நவ் கொடுத்ததுக்கப்புறம் பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இதில் வந்து உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கேஷ்கரோட மை ஏர்னிங்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அந்த ப்ராடக்ட்டுக்கான கேஷ்பேக் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரு சர்டன் அமௌண்ட்க்கு அப்புறம் நீங்கள் அந்த கேஷ் உங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் கிஃப்ட் கார்டும் வாங்கிக்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து கேஷ்கரை யூஸ் பண்ணி நிறைய மணி சேவ் பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த பார்க் வந்து வெளிச்சத்தில் காட்ட சொன்னீங்க இல்லையா? இப்போ நான் கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க இந்த பார்க் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் வாங்கின குர்த்திஸோட லிங்க்ஸ்லாம் ஒன்று கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணாலும் நீங்கள் கேஷ்கர் ஆப்குள்ளே போயிடலாம். ஸோ ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் இது. ஸோ இப்போ வாங்க நம்ம பார்க்கை சுற்றி பார்க்கலாம். சுற்றி பார்க்கறதுக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக இல்லை, பட் குட்டியாக நான் வெளிச்சத்தில் உங்களுக்கு காமிச்சது இல்லைல்ல. ஸோ இப்போ வெளிச்சத்தில் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஊஞ்சல் இருக்கும். சுற்றி அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊஞ்சல் இருக்கும். வெளியிலலாம் தோட்டமாக இருக்கும். அங்கங்கே சிட்டிங் உட்காரத்துக்கு சிட்டிங் பிளேஸ் மாதிரி இருக்கும். அண்ட் சுற்றி நம்ம வாக்கிங் பண்ணலாம். அது ரொம்ப நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது. அண்ட் இப்போ கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து உங்களுக்கு ஒரு 12:30 1 o'clock இருக்கும். நல்லா வந்து லைட்டாக தூர்ற மாதிரி இருக்குது. எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் நிறைய கமெண்ட் வந்துட்டே இருக்குது. ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, அக்கா நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கிட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, மறைக்கிறீங்க அப்படின்னு நிறைய வந்து இது பேஸ் பண்ணி வருது. நான் வந்து வாங்கியிருந்தால் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோட ஓன் ஹவுஸ் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ இது என்னோட சொந்த வீடு கிடையாது, நான் வாங்கலாம். திருப்பி பார்த்தே சொல்கிறேன், பட் நம்ப மாட்டேன்றீங்க. அண்ட் இன்னொரு ஃபன்னியான ஒரு கமெண்ட் என்னென்னா, உங்களுக்கு கிச்சனில் மேலே சீலிங் ஃபேன்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க, யார் அந்த மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு பொய் சொல்கிறீங்க, நீங்கள் அந்த வீடு வாங்கிட்டு தான் போயிருக்கீங்க, கண்ணு போடுன்னு சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்றாங்க. அப்படிலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. நான் வீடு வாங்கின உடனே ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். எனக்கு கிரகப்பிரவேசமாக அந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நான் மறைச்சு ஒழிச்சு வாழ்கிற ஆளே கிடையாது. எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லக்கூடிய ஆள் தான். ஸோ கண்டிப்பாக இது என்னோட ஓன் ஹவுஸ் கிடையாது, நான் லீஸுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இந்த மல்லிகை சாமான் பற்றி நான் லாஸ்ட் வ்ளாக் சொல்லியிருந்தேன் இல்லையா? நான் இது வந்து கொல்லிமலையிலேருந்து வர வச்சிருக்கேன். நம்மளுக்கு சௌமியா அப்படின்னு சிஸ்டர் வந்து அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக விவசாயம் கிட்ட நம்மகிட்ட வருதுங்க. ஸோ விலையும் கம்மியாக இருக்கும், தரமும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நம்ம இங்கே இந்த இப்போ இருக்கிற இந்த விலைவாசியில் 3rd கிரேடில் வாங்குற பொருள்லாம் 1st கிரேட்லேயே வாங்கலாம். அண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கிராமத்துலேருந்து வர்றதுனால எப்போவுமே சொல்கிறேன்,
ரொம்ப தரமாக இருக்கும், நம்பி வாங்கலாம். நானே பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு இருப்பேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், நம்மளுக்கும் தரமான பொருள் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த மிளகாலாம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக தாங்க இருக்குது, ஆனால் ரொம்ப காரமாக இருக்குமா. இது அவங்க என்கிட்ட ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொன்னாங்க. ஸோ நான் சௌமியோட நம்பருக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுனா பாருங்கள். எனக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு 2 மாதத்துக்கு தான் எல்லாமே 2 கிலோ. இந்த மிளகாலாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பறிக்கிறதுக்கு ஒரு 4 கிலோ 5 கிலோ இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து கேட்டதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எனக்கு கொடுத்து விட்ருங்க. அது ஏன் அப்படின்னா ஸோ நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து சொல்கிறோம் அப்படின்றதுனால. பட் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அப்படின்றத நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் இப்படி தான் வரும். உங்களுக்கு கோணி பையில் அழகாக வந்து கவரில் சுற்றி தான் அனுப்புவாங்க. உங்களுக்கு மாடர்ன் பேக்கேஜிங்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது மற்ற இதில் கிடைக்கிற மாதிரி. பட் பொருள் தரமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகிட்ட ஸ்ட்ரெயிட்டாக வாங்குறதுனால நம்மளுக்கு வந்து திருப்தியாக இருக்கும் மனசுக்கு. அதெல்லாம் நான் சொல்ல வரேன். ஸோ சமையோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து காரசாரமாக லஞ்ச் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இது என்ன ரைஸ்ன்னு கேட்டிங்கன்னா சொந்தமாக அவரோட ஓன் மேக். அதுக்கு வந்து ரெசிபிக்கு இன்னும் நேம் வைக்கல. நேம் வச்சதுக்கப்புறம் நம்ம நேமிங் சர்மிலாம் முடிச்சுட்டு நான் கண்டிப்பாக உங்களோட சொல்கிறேன். ஸோ நான் வந்து வடித்த சாதம் நல்லா பொலப்பொலன்னு சூப்பராக இருக்கு இல்லையா. அண்ட் இந்த சாதம் பிசைஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், சாதம் பிசைஞ்சாச்சு, ரைத்தா பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், லஞ்ச் முடிச்சிடலாம். நான் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்நாக் பண்ண போகிறேன். ரேவந்துக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்நாக் இது, என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வாழைப்பழத்தை நல்லா வந்து நான் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 4 ஏலக்காவை நல்லா பிச்சு வச்சுருக்கேன், அந்த விதையை சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு பால் சேர்த்து நம்ம நல்லா வந்து இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து 3/4 கப்பு கோதுமை சேர்த்துக்கிறேன். ஸோ பேக்கரியில் மைதாவில் பண்ணுறதை விட வீட்டிலேயே வந்து அப்பா கடாயிலே நம்ம வந்து பண்ணலாம். இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற பனானா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த பனானா ஃப்ளேவர் பிடிக்கிறப்ப இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதில் வந்து கட்டியே வந்து நான் வெள்ளத்தை வந்து கரைச்சி சூட் பண்ணி மைக்ரோவேவில் சூட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அதில் வந்து அந்த சிரப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் சிரப்பு, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி திக்காக சேர்த்துக்கிட்டோன்னா ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே குழன்னு இல்லாமல் நல்லா பால்ஸ் மாதிரி நல்லா வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம இப்போ அந்த பனானா நம்ம அரைச்சோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த பனானா வாட்டர் மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ பனானாவோட அந்த எசன்ஸ் நிறைய இருக்கணும், அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ரெசிபி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது நானே கண்டுபிடிச்ச ரெசிபி, அதனால எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து நல்லா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த போரிங் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் இருக்கணும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்பா கடாயை வச்சு அதுக்குள்ளே குழிப்பணியாரம் போடுவோம்ல, அதில் வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து இதை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஊற்றுறேன் பாருங்கள் ஒன்று ஒன்றா. இது ரேவந்துக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இது வந்து எதுவுமே பார்த்திங்கன்னா சக்கரை கிடையாது, வெல்லம் தான் போட்டுக்கோங்க. வெல்லம் நல்லது தான் உடம்புக்கு. அதே மாதிரி வாழைப்பழம் நல்லது தான், அரிசி மாவு கோதுமை ரெண்டுமே நல்லது தான். ஸோ மைதா சேர்க்காம மற்ற எல்லாம் சேர்த்து நான் வந்து ரேவந்துக்கு பண்ணி கொடுப்பேன். ஸோ ஈவினிங்கில் பசின்றப்போ கொஞ்சம் நம்மளுக்கு இந்த ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதில் கொஞ்சம் அப்பா சோடா சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா உப்பி வரும். நான் அப்பா சோடா சேர்க்கல, வேணாம் அப்படின்ட்டு. ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ போட்டுட்டு மூடி போட்டு வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி, ரெடி ஆகிடும். ஸோ கோதுமை அந்த ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் இது சாப்பிட்லாங்க. சில பேர் கோதுமை ஸ்மெல் பிடிக்காது, அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இட்லி மாவுல கூட இதெல்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைல் பனானா பால்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இதுக்கு பனானா பால்ஸ் தான் பேர் வச்சுருக்கேன். ஸோ குழிப்பணியாரம்னு சொன்னால் ரேவன் சாப்பிட மாட்டான், அதனால தான். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்கு. நம்ம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் பிடிக்கும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மீண்டும் நல்ல ஒரு வீடியோ சந்திக்கிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ கீப் இன் டச். அதே மாதிரி இந்த குர்த்திஸ் உங்களுக்கு வேணும்னா மறக்காம ஆர்டர் பண்ணிக்கோங்க. டேக் கேர், பாய்.